இப்ப எலெக்ஷனுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க அதானே? உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல குமரேசன்? மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்களா? மேடம், நாங்கள் உங்களை மிரட்டுறதுக்காகலாம் வரல, மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். சார் எவ்வளோ தன்மையாக பேசுகிறாரு. நீங்கள் என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? நான் அப்படிதாங்க பேசுவேன். தப்பு உங்க மேல. நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே உங்களுக்கு பணிஞ்சு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஜெயா கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன். இரு சார், இவங்க பேசுறது ரொம்ப தப்பாக இருக்கு சார். சங்கத்தில் நூற்றுக்கணக்கான ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள வேலை விஷயமா எவ்வளவோ குளறுபடி நடக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி நினச்சி நாங்கள் வந்தா இவங்க ரொம்ப தான் பேசுகிறாங்க. இங்க பாருங்க குமரேசன், இதுக்கு மேல பேச்ச வளர்க்காதீங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா ஜெயாவே இதெல்லாம் மறந்துடுவாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க மாற போறது இல்ல சார். ஏங்க, நான் தான் பேச்சை விடுங்கன்னு சொல்றேன்ல. நடந்த பிரச்சனையால எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருந்தா இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க. திரும்பவும் அதை பத்தி பேசி இவங்களை இன்னும் கோபப்படுத்தாம ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கிளம்பலாமே. நீங்களும் இப்படி புரியாம பேசினா எப்படி சார்? எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. பாத்துக்கிறோம் மேடம். இப்படி எல்லாம் நீங்க பேசினதுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கும். அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. பாத்துக்கிறோம் மேடம். வாங்க குமரேசன். எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? சரி பரவாயில்லன்னு நீயும் கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா அவங்களும் அமைதியா போயிருப்பாங்கல்லம்மா. தேவையில்லாம அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண போய் தான் இவ்வளவும். ஆமா, நீங்க எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லுங்க. தப்பு அவங்க மேல தானேங்க. அதுக்கு ஒரு நியாயம் கேட்டு நான் ஆதங்கப்பட்டா அவங்க பொறுத்து தானே போகணும். அதை விட்டுட்டு என்கிட்டயே அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஆளுங்க அவங்கலாம். சரி விடு ஜெயா, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சரி விடு. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபங்க்ஷன்? இரு. திருச்சி இசைக்கலைஞர்கள் ரசிகர்கள் சார்பா உனக்கு இன்னைக்கு விருது கொடுக்கறாங்கல்ல, என்ன மறந்துட்டியா? ஆமால, அது இன்னைக்குதானா? ஆமாமா, இன்னைக்குதான். இப்பதான் இந்த இன்விடேஷன் எடுத்து யார் யார் வர்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு வேற யாராவது முக்கியமானவங்க வராங்களா? ஆமா ஜெயா, கவிஞர் இளமதி, பாடகர் கணபதி ராம், அப்புறம் மூத்த பாடகி கோகிலா அம்மா, இவங்க எல்லாரும் வர்றாங்க. அப்படியா? இவங்க மட்டும் இல்ல, இசையமைப்பாளர் சாம் பிரான்சிஸ், அப்புறம் இசையமைப்பாளர் தூயநாதனும் வராரு. என்ன, தூயநாதனா? ஆமா ஜெயா,